யார் ஒருத்தர் சங்கடப்பட்டாலும் அந்த கூட்டணி முறியுமா? ஒரு படத்துல விஜய் சொல்வாரு, நீ உன் பசி தீர்ந்த பிறகு நீ சாப்பிடுற இட்லி இன்னொருத்தனுடைய, அந்த மாதிரி இன்னொருத்தனுடைய இட்லியில கை வைக்க போறது இப்ப விசிகான்னா. எல்லாரும் இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, தேவையின் அடிப்படையில் ஒரு கூட்டணியா இருக்கு. நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்டு வருவீங்க, காங்கிரஸ் கோச்சிக்கிச்சு, என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் தாவேக்கா போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப சரி, விசிகாக நீங்க சீட்டு கேட்கற மாதிரி கொடுக்க முடியலன்னா விசிகா தாவேக்கா கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இன்னைக்கு வேணான்றாரு, எலெக்ஷன் நெருக்கத்தில் எதுவும் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும்போது திமுக வேற வழி இல்லாம திமுக தன்னுடைய சீட்டுகளை குறைச்சிக்க வேண்டிய காம்ப்ரமைஸ்குள்ள போக வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் ஏற்கனவே வெற்றிக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும், பத்தாக்குறைக்கு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். துணை முதல்வர் வந்து பல இளைஞர்களுக்கும் மாணவர் அணிக்கும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாராம். இப்ப பெரியவர்கள் எல்லாம் ரிவோர்ட் பண்ணிடுவாங்க. இப்ப கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ரக்கஸ் கிரியேட் ஆக போது தெரியுதுங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி நின்னா ஜெயிச்சாலுமே அது மைனாரிட்டி ஆட்சியா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷருக்குள்ள இன்னும் விஜய் களத்துக்கே வராம திமுக தள்ளிட்டா இருப்பாருங்க. ஆனா இவங்க இன்னும் திமுக வலிக்கலையே அப்படின்னு